الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عمله إلا من ثلاث إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له رواه البخاري. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ஷாபான் மாதத்தினுடைய இரண்டாவது வார ஜும்மாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான மூமினான அல்லாஹுடைய நல்லடியார்கள் மீது அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக, கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பு மன்னரே சந்திப்பு மற்றும் ஈசா சவாப். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா உலகத்திலே நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்கலாம். உலகத்திலே இரண்டு விஷயங்கள், நம்முடைய நன்மைகளை இரண்டு. ஒன்று, நாம் வசியத் செய்தது, மற்றொன்று வசியத் செய்யாதது. ஒன்று நாம் வசியத் செய்தது, மற்றொன்று வசியத் செய்யாமல் சென்ற செய்திகள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மில் இறந்தவர்கள் இறப்பதற்கு முன்னதாக வசிய செய்தி இறந்து விடுவார்கள். அதில் மிக முக்கியமாக நாம் வசிய செய்யக்கூடியதை நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, வசிய செய்யாமல் இருப்பது. இதிலே பல்வேறு விஷயங்களை நாம் இன்றைய ஜும்மாவிலே பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மௌத்தானவர்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்ன? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் ஹஜ்ஜ அன் வாலிதிஹி பாத வஃபாத்திஹிமா குதிப லஹு ஐதுகு மினன் நார். யார் தன்னுடைய இறந்துவிட்ட பெற்றோர்களுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வார்களோ அவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை பெற்றதற்குண்டான நன்மை கிடைப்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்ப நம்மில் உள்ள பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்வது? அவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வது, உம்ரா செய்வது, இது போன்ற நன்மையான விஷயங்கள் எல்லாம் நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி கூறியிருக்கின்றது. இரண்டாவதாக, நம்மிலே பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள், ஆனால் அவர்கள் ஹஜ்ஜி செய்யாமல் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, ஹஜ்ஜி செய்யலாம், அல்லது உம்ரா செய்திருக்கலாம், அல்லது இந்த நன்மை செய்திருக்கலாம், ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருக்கலாம், ஒரு மதரசா கட்டி கொடுத்திருக்கலாம், அல்லது ஏதாவது தான தர்மம் செய்யலாம் என்ற ஒரு ஆசை இருக்கும். பிள்ளைகள் வசதியான பிறகு அதை செய்ய வேண்டுமா என்று சொன்னால், அது சம்பந்தமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த ஜுஹைனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய பெண்மணி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ்,
என்னுடைய தாயார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் என்ன செய்ய முடியல, ஹஜ்ஜு செய்ய முடியல. இப்பொழுது நான் அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், செய்யலாமா என்று கேட்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்க நல்லா கவனிக்கணும். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள். உம்முடைய பெற்றோர், உம்முடைய தாய் கடன் வைத்து விட்டு சென்று விட்டார். அந்த கடனை அடைப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கின்றதா இல்லையா, அதனுடைய பொறுப்புதாரியாக இருக்கின்றாயா இல்லையா என்று கேட்கின்றார்கள். ஆம் என்று அந்த ஜுஹைனானுடைய அந்த வம்சத்தில் வந்த அந்த பெண்மணி, கூட்டத்தினுடைய பெண்மணி சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே உன்னுடைய பெற்றோர்களுக்காக, உன்னுடைய தாய்க்காக நீ ஹஜ்ஜி செய்யலாம் தாராளமாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே முதல்ல தலைமை, அதாவது ஒரு சட்டத்தை பெரிய சட்டத்திலிருந்து எடுக்கக்கூடியதிலே முதலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதில் அரபில சொல்வதாக இருந்தால் கியாஸ் என்று சொல்லலாம். கியாஸ் ஒழுங்கு பிடித்தல் என்று சொல்லலாம். கியாஸ் என்று சொன்னால் ஒரு பெரிய சட்டத்திலிருந்து எடுப்பது. அந்த சட்டத்திற்குண்டான ஆதாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்குள்ள மதுஹபுகள் இருக்கின்றது அல்லவா, மதுஹபுகள் எல்லாம் பெரும்பாலான குர்ஆனும் ஹதீஸ் அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் 2 ஆடை குர்பானி கொடுத்து கொண்டிருந்தார்கள். எத்தனை ஆடு? 2 ஆடு. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் 2 ஆடு கொடுக்கிறீங்க, உங்களுக்கு 1 ஆடு தானே கடமை அப்படின்னு கேட்கும் பொழுது, இது எனது நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நான் கொடுக்கின்றேன். காரணம் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹயாத்துடைய காலகட்டத்திலே எனக்காக வேண்டி ஒரு குர்பானி கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய வசியத்தாக நான் செய்கின்றேன். எனவே நமக்காக வேண்டி யாராவது அவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி வசிய செய்துவிட்டு இறந்து விட்டார்கள் சொன்னால் அவர்களுக்காக வேண்டி நாம் வசிய செய்யலாம். நன்மைகள் நாம் செய்யக்கூடிய அமல்கள், நன்மைகள் அவர்களுக்கு சேர்த்து வைக்கப்படுமா என்று சொன்னால் தாராளமாக சேர்த்து வைக்கப்படும். இதற்கு நேரடியாக குர்ஆனுடைய வசனங்களில் ஆதாரம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், ரப்பனா கஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். இறந்து விட்டவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, நன்மைகளை சேர்த்து வைப்பது, முன்னோர்களுக்காக வேண்டி பின்னோர்கள் என்ன செய்வார்கள், துஆ செய்வார்கள். எவ்வாறு? ரப்பனா கஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். ஈமானிலே முந்திவிட்ட எங்களுடைய சகோதரருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய சகோதரருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். ஹதீஸில் வருகின்றது, இதா மாத்தல் இன்சானு இன்கத அன்ஹு, இதா மாத்தல் இன்சானு இன்கத அன்ஹு அமலுஹு. மனிதன் இறந்து விட்டான்னு சொன்னால் அவரை விட்டு அவருடைய அமல்கள் எல்லாம் கட்டாயிரும், அது நின்று விடும். இல்லா மி ஸலாத்தின், 3ஐ தவிர, மி ஸதகத்தின் ஜாரியா, நிரந்தர தான தர்மம், அவ் இல்முன் யுன்தஃபா பிஹி, பலனுள்ள கல்வி, 3ஆவதாக அவ் வலதின் சாலிஹுன், துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 3 விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக அல்லாஹு தஆலா மனிதன் இறந்து விட்டான்னு சொன்னால் எல்லாம் நின்று விடும், ஆனா 3 மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நன்மையான விஷயங்கள் சதகத்துன் ஜாரியா, சதகத்துன் ஜாரியா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இருந்திருக்கின்றது. சாதர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், என் தாயார் இறந்து விட்டார், என் தாயார் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு நான் இறந்து விட்டு அவர்களுக்கு நான் என்ன செய்யணும் கேட்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், என்ன சொல்றாங்க, நான் என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள், என்னுடைய தாயாருக்காக நான் என்ன செய்யணும் கேட்கும் பொழுது சொல்கின்றார்கள், உங்களுடைய தாயாருக்காக வேண்டி தண்ணீர், அல்மா, தண்ணீர் என்ன செய்யுங்கள், ஏற்பாடு செய்யுங்கள். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகு இந்த சாதர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு பெரிய கிணறு தோண்டி அந்த கிணற்றினுடைய தண்ணீர் குழாய், அதாவது அப்பொழுது உள்ள எப்படி தண்ணீர் இறக்க முடியும் அல்லவா, ஏத்தை கொண்டு அந்த இறக்க முடியுமல்லா, அதை கொண்டு அதுக்குண்டான ஏற்பாடு செய்கின்றார்கள். எல்லோரும் தண்ணீர் குடிப்பதற்குண்டான ஏற்பாடை அதில் சாதர் ரலியல்லாஹு அவர்கள் செய்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபி தோழர் வருகின்றார். யா ரசூலல்லாஹ், என் தாயார் இறக்கும் தருவாயில் இருந்தார்கள், ஆனா ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனா பேச முடியல. ஏதோ சொல்ல வந்தாங்க, பேச முடியல. ஏதாவது சொல்லி இருந்தால் நான் அவர்களுக்காக என்ன செய்திருப்பேன், ஏதாவது செய்திருப்பேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி ஏதாவது நன்மை செய்து அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அது அந்த நன்மை இதை அறத்து அந்த சத்தக்க சதக்கத்தன், ஏதாவது தானம் தர்மம் செய்தால் அபூக்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், நான் நன்மை செய்தால் சதக்காவாக தான தர்மமாக ஏதாவது செய்தால் அதனுடைய நன்மை போய் சேருமா? நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்கிறோமா இல்லையா, நன்மை போய் சேருமான்னு சொல்லி. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபஜஅல்ஹா அன் அபூக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி ஃபஇன்னஹு யல்ஹகுமா வலா யுன்கஸு மின் உஜ்ரிக. நீ அவர்களுக்காக வேண்டி நன்மையை நியத்து வைத்து அவர்களுக்காக வேண்டிய சதக்கா செய்தால் அவர்களுக்கு நன்மை இருக்கின்றது, உனக்கும் நன்மை இருக்கின்றது. அதுல குறைக்கப்படாது, உனக்கும் குறைக்கப்படாது, அவர்களுக்கும் குறைக்கப்படாது. அதனால் உனக்கு குறைக்கப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்னத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் நன்மைகள் அடிப்படையிலே சதக்காவாக, சதக்கத்துன் ஜாரியாவாக செய்யலாம், அல்லது சதக்கா என்பது ரெண்டு ரீதியில. ஒன்று சாதாரண சதக்கா, 10 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா கொடுக்குறோம், 500 ரூபா கொடுக்குறோம், தர்மம் அடிப்படையில. சதக்கத்துன் ஜாரியா என்று சொன்னால் தண்ணீர், கியாமத் நாள் வரைக்கும் அந்த இடத்துல தண்ணீர் வரவில்லைன்றதல்லவா, அந்த வரக்கூடிய காலம் எல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு நன்மைகளாக இருக்கும். அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டினார், தன்னுடைய பெற்றோர்களுடைய மறுமைக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டினார் என்று சொன்னால் அந்த நன்மைகள் அவருடைய பெற்றோருக்கு வரும். அப்ப இதுல பள்ளிவாசல் தொழக்கூடியவர்களுக்கு நன்மை இல்லையா? அப்படிலாம் கிடையாது, அவர்களுக்கு நன்மை இருக்கின்றது. இதற்காக வேண்டி கட்டி கொடுத்தவருக்கு நன்மை இருக்கின்றது. ஒரு மதரசாவை கட்டினார், அதிலே உள்ள நன்மைகள் எல்லோரும் அந்த பெற்றோர்களுக்கு வரும், அந்த பிள்ளைகளுக்கு வரும், எல்லோ ஊருக்கே வரும். இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மல் மையிது ஃபில் கப்ரி இல்லா கல் கரீகல் மத்கூத் யன்ததிரு தஅவத் தல்ஹா. ஹதீஸுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், நம்மை விட்டு மௌத்தாகி விட்டாங்களா இல்லையா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ, அந்த இறந்து விட்டவர்கள் கடலிலோ வெள்ள அபாயத்துல வெள்ளத்துல மூழ்கி இருக்காங்களே இல்லையா, வெள்ளத்துல மூழ்கி இருக்கக்கூடியவர் அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, இனி யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, இனி காப்பாற்றுங்கள் என்று எவ்வாறு தவித்துக் கொண்டு இருப்பார்களோ, அதுபோல மரணித்தவர்கள், மௌத்தானவர்கள் தவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஏதாவது தனக்கு நன்மை வராதா, தன்னுடைய மகன் நன்மையை எத்தி வைக்க மாட்டாரா, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள் ஏதாவது நன்மை செய்ய மாட்டாங்களா, ஏதாவது நமக்கு ஈசா சவா செய்ய மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உயிரோடு இருப்பவர்களுக்கு நாம் ஒருவருக்கும் அன்பளிப்பு வழங்கிக் கொள்கின்றோம். இறந்தவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடியது என்ன? அல் இஸ்திக்ஃபார் உலகம், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு, அவர்களுக்காக நன்மை எத்தி வைத்தல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக வேண்டி, நம்மை சார்ந்த மக்களுக்காக வேண்டிய நன்மைகள் சதக்காவாக செய்யப்படும் பொழுது அதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அது சம்பந்தமாக நமக்கு பல்வேறு ஆதாரங்கள் இங்கே கிடைக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி எங்கிருந்து துஆ செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், அதுபோல கபருக்கு அருகிலே நின்று கொண்டு துஆ செய்தாலும் அது இன்னும் அதிகப்படியாகவே இருக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எங்கிருந்து துஆ செய்தால் அது அவர்களுக்கு நன்மை. இப்ப நமக்கு நன்மை வேணுமா இல்லையா? நமக்கும் கபருடைய நினைவு வேணுமா இல்லையா? நமக்கு வேண்டுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜன்னத்துல் பகீயிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார், அங்கே உள்ள கபராளிகளுக்காக வேண்டி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ராத்த லைலத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு ஃபஹரஜத் அத்லுபுஹு, அவர்கள் பக்கத்துல பார்த்து இல்ல, அத்லுபுஹு இலா, அவர்களை நான் தேடி சென்றேன், ஃபைதன் ஹுவ, அந்நேரத்தில் அவர்கள் ஃபைதன் ஹுவ பில் பகீ, ஜன்னத்துல் பகீயிலே இருந்தார்கள், ராஃபியன் ரௌசுஹு இல துன்யா இல ஸமா,
அவர்கள் தன்னுடைய தலையை வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அங்கே இருக்கக்கூடிய கபராளிகளுக்காக வேண்டி. இந்த ஹதீஸ் ஆதாரமாக வைத்து நாம் என்ன செய்யலாம்? கபருக்கு அருகிலே நின்று கொண்டு கபராளிகளுக்காக வேண்டி என்ன செய்யலாம்? தாராளமாக துஆ செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி, கபறுகளை ஜியாரத் செய்வதை விட்டு நான் தடுத்து வைத்திருந்தேன். அதுக்கு நீண்ட ஹதீஸ் இருக்கிறது. காரணம் என்ன சொன்னா, லானல்லாஹ், இந்த ஹதீஸுடைய முன்னால் என்ன வருகிறது சொன்னால், லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகத குபூர அன்பியாக மசாஜிதா, நபிமாருடைய கபறுகளை என்ன செய்து கொண்டார்கள்? வணக்க ஸ்தலமா ஆக்கி கொண்டார்கள். அதனால தடுத்து வைத்திருந்தேன். நபிமாருடைய கபறுகள் என்ன அந்த நபிமார்கள் இறந்து விட்டவர்களே வணக்கஸ்தலமாக ஆக்கி வைத்தார்கள். அதனால் தடுத்து கொண்டிருந்தேன். இப்போது அதை நான் விலக்கி விட்டேன். அதை நான் என்ன செய்து விட்டேன்? பின்வாங்கி அதிலிருந்து நான் உங்களை தடுத்து வைத்ததிலிருந்து உங்களுக்கு என்ன செய்யணும்? மாற்றி அமைக்கின்றேன். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? அந்த கபறுகளுக்கு சென்று நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். எவ்வாறு நான் உங்களை தடுத்து வைத்திருந்தேன்? ஏற்கனவே மார்க்க இஸ்லாம் வந்த ஆரம்பத்துல குர்பானியுடைய கறி இருக்கின்றதல்லவா, 3 நாட்களுக்குள்ள அது காலி பண்ணிடணும். ஹதீஸ் ஆதாரம் ஆரம்பத்தில் இருந்தது 3 நாட்கள் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து அதை உடனடியாக அது காலி செய்து விட வேண்டும். அந்த குர்பானுடைய கறி உடனடியாக சாப்பிட்டு அது முடித்து விட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அதை என்ன செய்தார்கள்? அதை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவிலிருந்து இப்பொழுது நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம், உங்களுக்கு வேண்டிய எவ்வளவு நாட்கள் வேண்டும் வைத்துக் கொள்ளலாம் என்று எவ்வாறு நான் சொல்கின்றேனோ அதுபோல இந்த விஷயமும் சரி, கபரு ஜியாரத் என்பது நீங்க செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கு சொல்கின்றார்கள், காரணம் சொல்கின்றார்கள். அது உங்களுக்கு காரணம், அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும். என்ன செய்யும்? மறுமையை நினைவூட்டும். நாமும் கபருக்கு போக போகின்றோம் என்பதை நினைவூட்டும். எனவே நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபராளிகளுக்காக வேண்டி அங்கே சென்று துஆ செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, அது விஷயத்தில் பல்வேறு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். யார் ஒருவன் மன் மர்ர அலா மகாபிரி ஃபகரா ஃபீஹா 11 மர்ரத்தன் குல் ஹுவல்லாஹு அஹத் வஹப அஜ்ருல் அம்வாத் வஅதி மினல் அஜ்ரா பஅத, யார் ஒருவர் கபருக்கு அருகிலே சென்று கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது அதனுடைய அருகிலோ யார் ஒருவர் சூரா இக்லாஸ் குல் ஹுவல்லாஹ் சூராவை 11 முறை ஓதுவாரோ அவர்களுக்கு நன்மைகளாக இருக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய கபராளிகளுக்கு நன்மைகளாக இருக்கின்றது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதுபோல கபருக்கு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் தகலல் மகாபிர ஃபகரா சூரா யாசின் ஹஃபல்லாஹு அன்ஹு யௌமைதின் வகான பாத ஹுரூஃபிஹிமா, யார் கபராளிகளுக்காக வேண்டி அங்கே சென்று சூரா யாசின் ஓதுகின்றாரோ, அவர்களுக்கு நன்மையை தெரிவிக்கும் அடிப்படையை செய்கின்றார்களோ, அது அவர்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சூரா யாசீனிலே ஒவ்வொரு எழுத்துக்கும் அதிகமான நன்மைகள் இருக்கின்றது. எனவே இந்த சூரா யாசீனை உங்களில் இறந்தவர்களுக்கு ஓதுங்கள். ஏற்கனவே கடந்த வாரங்களில் கபருடைய வேதனைகளை விட்டு நீக்குவதற்காக வேண்டி சூரா முல்க் ஓத வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். சூரா முல்க் இருக்கின்றது அல்லவா, அந்த வேதனை நீக்குவது வேதனையுடைய கபருடைய வேதனை சொல்லியிருந்தேன். இப்பொழுது கபராளிக்காக நாம் ஈசா சவாப் செய்வது, அவர்களுக்கு நன்மை ஏற்றி வைப்பது, அந்த கபர்களுக்கு சென்று ஜியாரத் செய்வது, இதுவெல்லாம் நமக்கு மார்க்கம் நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு நற்காரியமாக இருக்கிறது. ஏனோதானம் என்று நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு செல்லல, அவர்களெல்லாம் செய்தார்கள். செய்ததன் காரணமாகத்தான் அவர்களுக்கு மறுமையினுடைய சிந்தனை இருந்தது, மறுமை பற்றிய பயம் இருந்தது, மறுமை பற்றிய நினைவுகளோடு அவர்கள் வாழ்ந்தார்கள், பெரியவர்களை மதிக்க தெரிந்தது. காரணம் என்னவென், ஒரு வீட்டில் உட்கார்ந்து எல்லோரும் துவா ஓதும் பொழுது, நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது, அல்லது கபருக்கு சென்று பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அது நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாமும் கபருக்கு செல்வதில்லை. வருஷத்துல ஒரு நாள் நல்ல நாள் பெருநாளுக்கு செல்றோம், பெருநாள் மட்டும், ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ரு எப்பொழுதும் அடிக்கடி செல்லணும். குறைந்தபட்ச வாரத்தில் ஒரு நாளாவது, வெள்ளிக்கிழமையாவது அல்லது ஏதாவது ஒரு நாள்
ஏதாவது ஒரு நாள் செல்லணும். ஏன்னா இன்னைக்கு அதிகமா தேவைப்படுது, கபருக்கு அதிகமா நம்ம நினைவு ஊட்டணும். நினைவுகள், கபருடைய நினைவுகள் நம்மளுடைய உள்ளத்தில் இருந்தாதான் நாமும் அங்க போவோம் என்ற எண்ணம் இருக்கும். அப்படிதான் ஹுப்பு துன்யா நம்மை விட்டு நீங்கும். ஏன்னா சைத்தானுடைய ஆதிக்கம் எப்பொழுது இருந்துட்டே இருக்கும். சஹாபாக்கள்கிட்ட இல்லையா? சஹாபாக்கள் எப்பொழுது தீனுடைய மாகுள்ளே இருந்தாங்க, தீனுடைய அந்த சூழ்நிலை இருந்தாங்க. அவர்களுக்கு அப்போ பள்ளிவாசலை விட்டு வீட்டுக்கு போனா பிள்ளைகளோடு கொஞ்சம் பொழுது அல்லாஹ்வுடைய நினைவு மறக்குதுன்னு சொன்னாங்களே இல்லையா? நமக்கு பள்ளிவாசல் வந்த பிறகுதான் அல்லாஹ்வுடைய நினைவு வருது. வந்தாலும் இங்க போன் இருக்குது, ஏதாவது ஒரு போன் வந்து உடனே ஓடிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கையோடு இருக்கிறது. அது வீட்டில் வச்சுட்டு நம்மளால வர முடியாது. எப்பொழுதும் துனியாவுடைய சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாம அப்பப்ப அவரு பார்த்து கொண்டு இருக்கணும், அப்ப சந்திக்க வேணும். அதனால இன்னைக்கு நிறைய நம்மளுடைய பள்ளிவாச பார்த்தா ஸ்கூல் இருக்கே இல்லையா, மற்ற எங்காச்சும் அப்போ பார்க்கும்பொழுது நம்முடைய முஸ்லீம் அல்லாதவருடைய இது இருக்கும், ஆலயங்கள் இருக்கும், அது பக்கத்துல ஸ்கூல் இருக்கும், அது பக்கத்துல இதுவெல்லாம் இருக்கும். நமக்கு பக்கத்துல கபர் இருக்குது, ஆனால் அந்த கபரு கூட நமக்கு நினைவுகள் அதிகமா இல்லை. நமக்கு என்ன இல்லை, அதிகமா நினைவுகள் இல்லை. கபரு பக்கத்துல இருக்கு. என்ன காரணம்? நாம எல்லாம் மறுமை நோக்கி போறோம், நமக்கு மறுமையுடைய சிந்தனை வரணும் என்பதற்காக வேண்டித்தான் பள்ளிவாசல் பக்கத்துல கபரு வச்சிருக்கோம். எப்பொழுதும் இருக்கணும், பள்ளிவாசல் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி எப்பொழுதும் அந்த நினைவுகளோடு இருக்கணும். அடுத்து நம்ம அங்கத்தான் போக போறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களை அடக்கம் செய்து விட்டு அப்படியே நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அவர்கள் வேதனை, அவருடைய வேதனை ஏற்படும் சொன்னேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே அந்த கபருக்கு அருகிலே நின்று கொண்டு தஸ்பீஹாத் செய்கின்றார்கள், தக்பீராத் செய்கின்றார்கள். இதெல்லாம் சஹாபாக்கள் பக்கத்தில் இருந்த உடனே அவர்கள் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தாலும் அப்படியே காது கொடுத்து வாங்கிட்டு பதில் கேட்பார்கள். இதுக்கு என்ன, ஏன் செய்யறீங்கன்னு கேட்பாங்க, எதற்காண்டி செய்யறீங்க கேட்பாங்க, கேட்காமல இருக்க மாட்டாங்க. ஏன்னா உம்மத்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதா? சஹாபாக்கள் எல்லாவற்றையும் கேட்காமல் கிடையாது, எந்த ஒரு விஷயனாலும் கேட்டார்கள். அதை கேட்டு அதன் மூலமாக உம்மத்துக்கு வழிகாட்டிகளாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எதற்காக வேண்டி நீங்கள் தஸ்பீஹா தக்பீராத் இங்க கபருக்கு நின்று அருகில் செய்றீங்க? அப்போ அவர் சொல்கிறார்கள், இந்த தஸ்பீஹாத், இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இந்த இவைகள் அவருடைய வேதனை நீங்குவதற்காக வேண்டி. யாருடைய வேதனை? அந்த சாத் இப்னு முஆத். ஏற்கனவே சாத் முஆத் ரலியல்லாஹு அவருடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருந்தேன். சாதாரண சஹாபி அல்ல, உயர்ந்த சஹாபி. ஒரு நாட்டினுடைய யமன் தேசத்தினுடைய கவர்னராக இருந்தார்கள் இவர்கள், முஆத் இப்னு ஜபல். இவர்களுடைய விஷயத்தில் பல்வேறு சிறப்புகள். இறந்து விட்ட பிறகு அவருடைய மன்னர் என்ன செய்யுது, அவருடைய அந்த அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கியது. ஆனால் இவர்களுக்கு வேதனை செய்யப்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்கின்றார்கள், அந்த தஸ்பீஹாத் ஓதுகின்றார்கள், வேதனை நீங்குகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்யும் பொழுது அவர்களுடைய வேதனை நீங்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா அவருடைய வேதனை அகற்றுகின்றான். எனவே நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி நாம் குறைந்தபட்சம் துஆ இருக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனத்தை அடிப்படையாக வைத்து ரப்பனா ஃபில் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களில் ஈமானிலே முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்கள், ஈமானிலே இறந்து விட்டு முன்னாடி போயிட்டாங்களா, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய பிழை பொறுப்பை மன்னிப்பாயாக என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த குர்ஆனுடைய வசனம் முன்னோர்களுக்கான துஆ செய்யக்கூடாதுன்னா கிடையவே கிடையாது. அது மாற்றமா அதை தடுப்பதற்காக யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தான் இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். அது அப்பெல்லாம் துஆ செய்யலாமா, ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு யாரு கேள்வி கேட்டக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான். எனவே நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பின்னால் வரக்கூடியவர் நமக்காகவும் துஆ செய்வார்கள். நாம் துஆ செய்யல, நம்முடைய பிள்ளை நமக்காண்டி துஆ செய்யாது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுன் சாலிஹுன் சொன்னார்கள். சாலிஹான பிள்ளையினுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அந்த பிள்ளைக்கு துஆவை கற்றுக் கொடுக்கணும். யா அல்லாஹ் எங்க அம்மா அத்தாவுடைய பாவங்களை எவ்வாறு மன்னிப்பாயான்னு நம்ம துஆ செய்றோம்ல, அது போல அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். அது போல அந்த பிள்ளை என்ன செய்யணும், நமக்காக வேண்டி துஆ செய்யும் அளவிற்கு அவர் பக்கத்துல உட்கார்ந்து துஆ செய்யணும்.
யா அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயின்னு சொல்லி அந்த பிள்ளையை உட்கார வச்சு துவா செய்ய வைக்கணும். அது போலதான் நாம் மௌத்தாயிட்டுன்னு சொன்னா நம்முடைய பிள்ளை என்ன செய்யும்? துவா செய்யும். துவா செய்யுமா? துவா செய்யாதா? கண்டிப்பாக துவா செய்வார். அப்ப அந்த துவா வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். ஏன்னால் இறந்து விட்டவர்கள் தன்னுடைய அமல்களுக்காக வேண்டி, தன்னுடைய கபருடைய வேதனைகளுக்காக வேண்டி யாராவது துவா செய்ய மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. எனவே நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, நம்மை விட்டும் மறைந்து விட்டவர்களுக்காக வேண்டி துவா செய்வது, அவர்கள் ஏதாவது நேர்ச்சி செய்திருந்தார்கள், அந்த நேர்ச்சி செய்திருந்தார்கள் சொன்னால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது, வசிய செய்திருந்தார்கள் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். உதாரணமாக நம்முடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார், ஹஜ்ஜி செய்யாமல் இறந்து விட்டார் சொன்னால் பிள்ளைகள் மீது கடமையாக இருக்கிறது. எவ்வாறு கடனை அடைப்பது கடமையோ அதுபோல ஹஜ்ஜி உம்ரா செய்வது, ஹஜ்ஜி செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. நான் மேற்கொண்ட ஹதீஸினுடைய ஆதார அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவ்வாறு அவர்களுடைய நன்மைகளுக்காக நாம் செய்யப்படக்கூடிய அனைத்தும் நன்மைகளாக இருக்கிறது. வீடுகளில் உட்கார்ந்து அல்லது நாம் குர்ஆன் ஓதுகின்றோம், நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் குர்ஆன் ஓதும் பொழுது அதனுடைய நன்மைகள் எத்தி வைக்கப்படும் என்பது அனைத்து இமாம்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது ஹதீஸினுடைய ஆதாரம் அடிப்படையிலே. எனவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா சவாபும் சரி, கபரு ஜியாரத்தும் சரி, நம்முடைய மறுமையினுடைய சிந்தனை, நம்முடைய மறுமையினுடைய சிந்தனையாக இருக்கிறது. மறுமையினுடைய நம்முடைய கபரில் இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களுடைய, நம்முடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களுடைய நன்மைகளை எத்தி வைப்பதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அதுபோல நாமும் நன்மை சம்பாதிக்கணும். நாம போவதற்கு முன்னால வாழும் பொழுது சதக்கத்தும் ஜியாரா செய்து விட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் சொத்து சேர்க்கிறோமா இல்லையா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய கபருடைய வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்கணும், நம்முடைய மன்னரை நல்லா இருக்குன்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? நம்முடைய கபர்களுக்காக வேண்டி நம்முடைய சதக்கும் ஜாரியாவாக நாம் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைங்க இன்ஷா அல்லாஹ் செய்வாங்க. நல்ல பிள்ளைகள், சாலிகான பிள்ளைகளா வளர்த்து இருந்தால் கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகள் செய்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் நமக்காக வேண்டி ஏதாவது சதக்கத்தும் ஜாரியா நம்முடைய சம்பாதித்த பொருளாதாரத்திலிருந்து சதக்கத்தும் ஜாரியாவாக நாம் செய்துவிட்டு நம்முடைய மன்னருக்கு சென்றோம் என்று சொன்னால் அது நன்மைகளாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரும். அப்படிப்பட்ட நல்லோர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.